பிரபலியமாக அறியப்பட்ட ஹதீஸ், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யார் உண்மை முஸ்லிம், தன்னால் பிறருக்கு எந்த ரீதியிலும் தொல்லை தராத, தனது கரங்களினாலோ நாவினாலோ. இந்த ஹதீஸிற்கு கீழாக அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுவாங்க. ஏன் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடையாளத்தை தன்னால் பிறருக்கு தொல்லை நிகழக்கூடாது இதோடு மட்டும் நிறுத்தி கொண்டார்கள்? தன்னால் பிறருக்கு தொல்லை நிகழக்கூடாது இதோடு மட்டும் ஏன் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுடைய பிரத்யேகமான அடையாளத்தை ஏன் இப்படி முடிச்சுக்கிட்டாங்க, சுருக்கிட்டாங்க? அல்லாஹ் இப்னு ஹஜர் புகாரியுடைய விரிவியலாளர் எழுதி காட்டுவாங்க. ஏனெனில் அதுதான் அடிப்படை பண்பு. ஏன் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க? அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடிப்படை பண்பு. ஒரு முஸ்லிம் என்றால் பிறரை சந்தோஷப்படுத்தி அவனது சிரமத்தை நீக்கி வாழ்வோன் முஸ்லிமாக இருக்க முடியுமே தவிர பிறருக்கு சிரமத்தை கொடுத்து வாழ்வோன் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அடிப்படை பிரத்யேக அடையாளமே ரெண்டே வார்த்தையை முடிச்சிட்டாங்க, உன்னால பிறருக்கு தொல்லை தரக்கூடாது.